Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி அண்ணா. ஸோ சொல்யூஷன்ஸோட லாஸ்ட் லெக்சர் வந்திருக்கோம். இன்றைக்கி தான் லாஸ்ட் லெக்சர். இன்றைக்கி வந்து நம்ம கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட அந்த ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர்ன்ட்டு ஒரு டாபிக் மட்டும் இருக்குது. அதை பார்த்துட்டு உங்களோட வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் பார்த்தோம்னா இன்றைக்கி லெக்சர் முடிஞ்சு. சரியா? இது போக ஒரே ஒரு சின்ன டாபிக் இருக்குது, ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன். ரொம்பவே ஈஸியான ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான், ஒரு தியரிட்டிக்கல் பார்ட்டு. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அது வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம சொல்யூஷன்ஸை கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ஸோ இங்கே ஃபுல்லாக பவர் கட்டு. ஸோ அதனால் ஜன்னல் எல்லாம் ஓப்பனில் இருக்குது. ஸோ நிறைய சவுண்ட் வரும். இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நாளிலேருந்து மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்குறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் வந்திருக்கீங்க. யாருமே வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போல்லாம் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கமெண்ட் பண்ணி உங்களோட ரிவ்யூஸ் கொடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடுத்த வாட்டி நல்லா பண்ணணுமா இல்லை நல்லா பண்ணக்கூடாதா, இல்லை வந்து நீங்கள் ரிவ்யூஸ் கொடுக்குறத வச்சு தான் சில பேர் வந்து வீடியோஸ் பார்க்கணுமா வேண்டுமானே டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, எப்படி நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்ப்போம். ரிவ்யூ என்ன சொல்கிறாங்க எல்லோரும், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வர பேட்ச் நம்பி வீடியோ பார்க்கலாமா வேண்டாமான்ற டிசைட் பண்ணுவாங்க. ஸோ கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஓகே, ஸோ ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர் இது வந்து கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட 4th ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து 3 ப்ராப்பர்ட்டி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து 4th ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர் ஜென்ரலாக வந்து இந்த வேர்டு வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து புது வேர்டு மாதிரி தெரியாது. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு புது வேர்டு மாதிரி தான் இருக்கும். ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர்னால் என்ன அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சென்னா பார்த்துருப்பீங்க. சென்னா நீங்கள் கடையில் வாங்கும் போது எப்படி இருக்கும், கல் மாதிரி இருக்கும். கரெக்டாக? அதே சென்னாவை நீங்கள் ஒரு வேளை பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஆகிடுது, சாஃப்ட் ஆகிடுது. ஓகே, ஸோ இது எதனால் நடக்குது, ஒரு விஷயம் வந்து கல் மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் அதை பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே விஷயம் ரொம்ப சாஃப்டாக மாறுது. ஸோ இதெல்லாம் எதனாலன்னா இந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னால தான். ஓகே, ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஜென்ரலாக நம்மளோட செல் அண்டு மேஜராக செல்லில் ரொம்பவே அதிகமான அப்ளிகேஷன் இதில் இருக்குது. அண்ட் நம்ம இதை வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக் பர்பஸ்க்காக உங்களோட வாட்ரு க்ளீன் பண்ணுறதுலாம் இருக்கும்ல, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னாலஜி, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ அதிலலாம் மோஸ்ட்டாக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது என்னதுன்ட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆஸ்மோசிஸ்னால் என்னதுன்னா, ஓகே, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நான் இந்த இடத்துல ஒரு டப்பு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டப்பில் என்ன பண்ணிட்டு நான் ஒரு ஃபுல்லாக வந்து பியூர் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபுல்லாக பியூர் வாட்டர் இருக்குது, எந்த விதமான சொல்யூட்டோ சால்வெண்ட்டோ எதுவுமே இல்லை. எந்த விதமான சொல்யூட்டுமே இல்லை. ஒரு பியூர் வாட்டர் இல்லாத்தையும் ஒரு பியூர் சால்வெண்ட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த டப்பில் என்ன பண்ணுறேன்னா சும்மா ஒரு இன்வெர்ட்டட் ஃபனல் மாதிரி வச்சுருக்கேன். ஒரு ஃபனல்லே அப்படியே உள்ளே குப்புரை போட்டு வச்சுருக்கேன். பட் அந்த ஃபனலில் என்ன பண்ணுறேன், நான் ஒரு சின்னதாக ஒரு லேயர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபில்டர் மாதிரி. ஓகே, டீ வெடிக்கட்டி மாதிரி ஒரு சின்ன ஃபில்டர் மாதிரி. ஓகே, அந்த ஃபில்டர் என்ன சொல்லுவோம்னா செமி பர்மியபிள் மெம்பரைன். ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்க்கு இந்த செமி பர்மியபிள் மெம்பரைன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு லேயர்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த செமி பர்மியபிள் மெம்பர் போட்டுட்டு ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபனலுக்குள்ளே சொல்யூஷன் போட போகிறேன். சொல்யூஷன் யாரோட சொல்யூஷன்னா சுகர் அண்ட் சால்ட், இல்லாட்டி வந்து சுகர் அண்ட் வாட்டர் சொல்யூஷனை வந்து என்ன பண்ணுறேன், போடுறேன். ஸோ இப்போ இந்த ஃபனலுக்கு வெளியே என்ன இருக்குது, இந்த ஃபனலுக்கு வெளியே பியோர் வாட்டர் இருக்குது, இந்த ஃபனலுக்குள்ளே சுகர் அண்ட் சால்ட் சொல்யூஷன் இருக்குது. இந்த இடத்துல வந்து அது ரெண்டுத்தையும் பிரித்து வைக்கிற மாதிரி ஒரு மெம்பரைன் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். கரெக்டாக? ஸோ இதான் என்னோட செட்டப். ஓகே, ஸோ இனிஷியலாக என்ன ஆகுதுன்னா என்னோடய சொல்யூஷன் லெவல் வந்து இங்கே தான் இருக்கும். ஓகே, சுகர் அண்ட் சால்ட்டோட சொல்யூஷன் ஃபனலுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. சரி, இவ்வளோ தான் இருக்குது. பட் நான் டைம் கொடுக்க என்ன ஆகுனா, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனோட லெவல் வந்து அதிகமாகிடும். இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து மாறிடும். இந்த ஹைட்டு வந்து ஹெச்ன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ என்ன ஆயிருக்குன்னா வெளியே இருக்க வாட்டரெல்லாம் என்ன ஆயிருக்கு, இந்த சொல்யூஷனுக்குள்ளே வந்திருக்கு. புரிஞ்சா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, வெளியே ஃபுல்லாக பியூர் வாட்டர் வச்சுருந்தேன். என் ஃபனலில் நான் இனிஷியலாக கொஞ்சம் சொல்யூஷன் வந்து போட்டு வச்சுருக்கேன். சுகர் அண்ட் வாட்டரோட சொல்யூஷன் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இனிஷியலாக அதோட லெவல் வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் இந்த வண்டி சட்டம்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன ஆகுதுன்னா டைம் ஆக இந்த வாட்டரில் என்ன ஆகுது, வெளியே இருக்க வாட்டரில் இந்த ஃபனலுக்குள்ளே போயிட்டு இந்த சொல்யூஷனோட லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அது ஹைட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ இந்த ஹைட்டு தான் வந்து என்ன ஆக போகுது, நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து எப்படி இந்த ஃபனலுக்குள்ளே இந்த வாட்டர் வந்துச்சு, அதுதான் பேஸ்ட் ஆன் ஆஸ்மோசிஸ். ஓகே, ஸோ இப்போ நடந்த ப்ராசஸ் தான் ஆஸ்மோசிஸ். எதனால் இந்த சொல்யூஷன் ஏன் இந்த சால்வெண்ட்குள்ளே வரல, இந்த சுகர் சொல்யூஷன் ஏன் இந்த வாட்டருக்குள்ளே வராமல் இந்த வாட்டர் மட்டும் ஏன் உள்ளே போயிருக்கு? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம்.
ஓகே. ஸோ இந்த இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம்னா செமி பர்மியபிள் மெம்பரேனில் ஒன்லி சால்வெண்ட் மட்டும்தான் பாஸ் ஆகும். செமி பர்மியபிள் மெம்பர் இப்படி உங்கள் டீ வடிகட்டியில் என்ன பண்ணுறோம், டீ வடிகட்டியை வந்து டீ எல்லாத்தையும் போட்டு விட்டால் கூட வெறும் டீ மட்டும்தான் வெளியே வரும். அந்த டீ தூள்லாம் வந்து வடிகட்டிக்கு மேலேயே இருக்கும். ஸோ அதுவும் ஒரு செமி பர்மியபிள் மெம்பரேன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அது வழியே ஒன்லி சால்வெண்ட் மட்டும்தான் வெளியே வருது. ஓகே. உடனே நீங்கள் வந்து இன் டீட்டெயிலாக சின்ன சின்ன டீலாம் வருதுன்னா அது அந்தளவுக்கு நீங்கள் பார்க்காதீங்க. நான் சொல்கிறது கவனிங்க. இதே ஒரு மைன்யூட் உங்கள் செல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செமி பர்மியபிள் மெம்பரில் சால்வெண்ட்டை தவிர்த்து மீது எதுவுமே உள்ளே போக முடியாது. ஓகே. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஆஸ்மோசிஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் த்ரூ செமி பர்மியபிள் மெம்பரின் ஃப்ரம் லோவர் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் என்னது இது புதுசாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை. சியர். இப்போ வெளியே இருக்க சுகரில் வெளியே இருக்க இந்த ஃபனலுக்கு வெளியே என்ன ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் நான்? ஃபனலுக்கு வெளியே ஒன்லி வாட்டரோட மாலிக்யூல்ஸ் மட்டும்தான் இருக்குது. பியூர் வாட்டர் மட்டும் தானே இருக்குது. இல்லை ஏதாச்சும் ஒரு சொல்யூட் மிக்ஸ் ஆகிருக்கா? இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வெளியே இருந்து நான் சுகர் எதாவது மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா? கிடையாது. கரெக்டாக? ஸோ ஒரு பியூர் சால்வெண்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் என்னவாக இருக்கும்? சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷனே கிடையாது. கரெக்டாக? அமெரேட் வரும். ஆனால் இதுக்குள்ளே நான் போட்ட சொல்யூஷனில் சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அதாவது சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அமெரேட். கரெக்டாக? ஸோ அப்போ சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குமா, இல்லை வெளியே இருக்க சால்வெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கான்னு பார்த்தா டெஃபினட்டாக இந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமாக இருக்குது. அப்போ உங்கள் வாட்டரோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது? லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு வாட்டர் மூவ் ஆகுது. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஆஸ்மோசிஸ் என்னென்னு சொல்லுவோன்னா, ஆஸ்மோசிஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் த்ரூ செமி பர்மியபிள் மெம்பரேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஓகே. த பியூர் வாட்டர் அவுட் ஆஃப் த ஃபனல் வில் ஹேவ் நோ சால்வெண்ட் கான்சன்ட்ரேஷன். கரெக்டாக? ஸோ அதனால தான் அது என்ன லோவர் கான்சன்ட்ரேஷன். த இன்வெர்டட் ஃபனல் வில் ஹேவ் மோர் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். ஸோ அது ஒரு சொல்யூஷனாக இருக்குது. அதனால் அது வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஸோ வாட்டர் மூவ்ஸ் இன்டு த ஃபனல் விச் இஸ் லைக் மூவிங் ஃப்ரம் த லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். இந்த ப்ராசஸை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்னால ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இப்போதைக்கு ஜஸ்ட் எழுதிக்கோங்க. ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து H இன்ட்டு ρg. எக்ஸ்பெரிமெண்டலாக நீங்கள் வந்து அந்த ஆஸ்மோசிஸ் நடக்கிறப்ப எவ்வளோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்னு ஒரு ஃபார்மில் வேணும்னாக்கா H இன்ட்டு ρg. வேறு H இஸ்லாம் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக. இதே பையை வந்து நம்ம இன்னொரு விதமாகவும் பார்ப்போம். ஓகே. எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து பையோட வேல்யூ வந்து H, அதாவது ஹைட் எவ்வளோ சேஞ்ச் வந்திருக்கு, ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னால எவ்வளோ சேஞ்ச் வந்திருக்கு. ரோ டென்சிட்டி ஆஃப் தட் சொல்யூஷன், நாட் த சால்வெண்ட், சொல்யூஷனோட டென்சிட்டி. அண்ட் ஜீன்னு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது பண்ணோம்னா நமக்கு வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் கிடச்சிரும். புரிஞ்சா? ஸோ இப்போ எக்ஸ்பெரிமெண்டலாக பார்த்தோம். இப்போ வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆஸ்மோட்டிக் ப்ரெஷருக்கு நம்ம நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மில் ரெடி பண்ணுறோம். அதாவது ஜஸ்ட் உங்களுக்கு மோல்ஸ் அதெல்லாம் கொடுத்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் டெரைவ் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் ஒரு சேம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த சேம்பரில் இந்த பக்கம் நான் சால்வெண்ட்ன்றது பியூர் வாட்டர். ஓகே. இந்த இடத்துல சொல்யூஷன்னா அதே சால்வெண்ட் கூட ஏதோ ஒரு மிக்சர் இருக்குது. ஓகே. சால்ட்டாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், வேறு ஏதாவது இம்ப்யூரிட்டியாக இருக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே. இதுக்கு நடுவில் ஒரு செமி பர்மியபிள் மெம்பரேன் வச்சுக்கிறேன். சரியா? புரியுதா? கிளியர்? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நார்மலாக இது வந்து நீங்கள் ஒரு இந்த சேம்பரை வந்து என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். பிஸ்டன் மாதிரி இருக்குது. இதை மேலே கீழே மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையும் மேலே கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து ப்ரெஷரை வந்து ஈக்குவல் பண்ணிக்கிற மாதிரி மூவ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இனிஷியலாக இது வந்து 1 atm ப்ரெஷரில் இருக்குது. ஓகே. 1 atm ப்ரெஷரில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நார்மலாக கான்சன்ட்ரேஷன் யாருக்கு அதிகமாக இருக்கும்? சொல்யூஷனுக்கு தான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்னு சொன்னால் சால்வெண்ட்டுக்கு கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும், ஜென்ரலாக சால்வெண்ட் வந்து சொல்யூஷனை நோக்கி மூவ் ஆகும். அமெரேட் வரும், மூவ் ஆகுது. கரெக்டாக? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்ன சொல்லுவோம், ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு பைக்கு வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். இப்போ இனிஷியலாக ரெண்டும் சேம் லெவலில் இருக்குது. ஓகே. 1 atm ப்ரெஷரில் இருக்குது. ஓகே. இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னாக்கா, இனிஷியலாக ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்குவேன்னா எப்படி வச்சுக்கலாம்னாக்கா, இனிஷியலாக என் சால்வெண்ட் வந்து இப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்குல்ல. ஸோ என்ன சொல்யூஷனோட பிஸ்டன் வந்து மேலே மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. சரியா? ஸோ அது மேலே மூவ் ஆகாமல் என்ன பண்ணுறேன், நான் கீழே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அந்த ஃபோர்ஸ் தான் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னு சொல்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன். இனிஷியலாக நான் சால்வெண்ட் போட்டுக்கிட்டேன், இந்த இடத்துல சொல்யூஷன் வச்சுக்கிட்டேன். நான் இந்த இடத்துல பிஸ்டனை வந்து கண்ட்ரோலே பண்ணலை. ஓகே. கண்ட்ரோலே பண்ணால் என்ன ஆகும்னா, இந்த சால்வெண்ட் எல்லாமே வந்து இந்த இதுவில் மூவ் ஆகி போகிறப்ப இந்த சொல்யூஷன் மேலே இருக்க பிஸ்டனை வந்து மேலே புஷ் பண்ணும்.
ஓகே. ஸோ அப்படி புஷ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இது வந்து இந்த பிஸ்டன் வந்து மேலே இப்படி லைட்டாக மூவ் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி மூவ் ஆக விடாமல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸை நான் பையன்னு சொல்கிறேன். ஸோ அந்த 1 atm ப்ரெஷர் கூட ஒரு பை ஃபோர்ஸ் கொடுத்துறேன். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா எனக்கு இதை வந்து ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்படி கொடுக்கறனால என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். when pi pressure is increased such that solvent stop entering the solution. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சால்வெண்ட் மூவ் ஆகிறது கம்மியாகும். ஏன்னா ஒரு ப்ரெஷரோட டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ப்ரெஷரை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து சால்வெண்ட் மூவ் ஆகிறது கம்மியாகிடுச்சு. ஓகே. திஸ் ப்ரெஷர் which is applied to stop the osmosis is called as osmotic pressure. ஓகே. அந்த ப்ரெஷர் தான் என்னென்னு சொல்லுவோம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சொல்லுவோம். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், CRT. ஓகே. CRTயில் என்ன வரும்னா சீனா கான்சன்ட்ரேஷன். ஓகே. சீனா என்ன சொல்லுவோம், கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். கான்சன்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும்ல, நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி. C is equal to N2/V. N2னா என்னது, நம்பர் ஆஃப், எப்போவுமே 2ன்னு வந்தாலே சொல்யூட்டு தான் சொல்லுவோம். சரியா, 2ன்னு சொன்னால் சொல்யூட்டு, 1ன்னு சொன்னால் சால்வெண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. N2/V, வேறு N2ன்னு என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். ஓகே. ஸோ இப்படி தான் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிப்போம். ஆர்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட் R. ஓகே. அண்ட் Tனா டெம்பரேச்சர். ஓகே. N2 எப்படி கண்டுபிடிப்போம், W2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எப்படி கண்டுபிடிப்போம், வெயிட் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கிடச்சிரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா Cக்கு பதில் இந்த வேல்யூலாம் போட்டோம்னாக்கா we get pi is equal to W2 into RT divided by M2/V. ஓகே. W2னா வெயிட் ஆஃப் த சொல்யூட், M2னா மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட், Vனா வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன், அண்ட் ஆர்னா கேஸ் கான்ஸ்டன்ட், Tனா டெம்பரேச்சர் அட் விச் இட் இஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். புரிஞ்சா? ஸோ இப்போ இந்த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டரை பொறுத்து, ஓகே, இந்த மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட்டை பொறுத்து, சால்வெண்ட் வந்து உள்ளே வருதா இல்லை வெளியே போதா, அண்ட் இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சொல்யூஷன் நம்ம வந்து பண்ணுவோம். ஐசோடானிக், ஹைப்போடானிக், அந்த மாதிரி வந்து டைப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ என்னென்னு பார்ப்போம். சரியா? அதுக்கு முன்னாடி வந்து இப்போ உங்களுக்கு இந்த டாபிக் படித்ததுக்கப்புறமா, ஓகே, நீங்கள் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். நம்ம பிக்கிளில், ஓகே, இது வந்து ரீசனிங் கொஷின் நிறைய கேட்பாங்க. பிக்கிளில் வந்து நிறைய சால்ட் போடுறோம். ஓகே. நிறைய சால்ட் போடுறதுனால நமக்கு என்ன ஆகுது, பாக்டீரியாவே வர மாட்டேங்குது, கெட்டே போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த டாபிக் வச்சு நீங்கள் அதை கம்பேர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏன் அப்படி நடக்குதுன்னு அப்படின்னு சொல்ல முடியுதான்னு பாருங்கள். என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து மேங்கோ பிக்கலில் என்ன பண்ணுறோம், கான்சன்ட்ரேஷன், அந்த மேங்கோலெல்லாம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். கரெக்டாக? அப்போ இப்போ வெளியேருந்து ஒரு பாக்டீரியா வருது. பாக்டீரியாவில் ஜென்ரலாக என்ன இருக்கும், ஆப்வியஸாக வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ வெளியேருந்து ஒரு பாக்டீரியா உள்ளே வரப்போ இந்த வெளியே இருக்க கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி ஹை ஆஸ் கம்பேர்ட் டு தட் பாக்டீரியா. அப்போ என்ன ஆகும், அந்த பாக்டீரியாவில் இருக்க வாட்டரெல்லாம் நம்ம பிக்கல் வந்து உறிஞ்சிரும். சரி, அப்படி அந்த பாக்டீரியாவில் இருக்க வாட்டரில் உறிஞ்சினா அந்த பாக்டீரியா வந்து என்ன ஆகிடுது, இட் கேனாட் லீவ், இது வந்து செத்து போயிடும். ஸோ ஆஸ் எ ரிசல்ட் உங்கள் பிக்கல் வந்து சேவ் ஆகிடும். அதனால தான் வந்து உங்கள்கிட்ட வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் அதிகமாக இருக்குது. அந்த சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் பிக்கலில் ரொம்ப அதிகமாக இருக்குது in order to control the bacteria. ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்போ சொல்யூஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஐசோடானிக் சொல்யூஷன் பார்ப்போம். சரியா? ஐசோடானிக் சொல்யூஷனை ஒன்றும் இல்லை, இதில் வந்து ரெண்டுமே சொல்யூஷன் சால்வெண்ட் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இல்லாட்டி வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு மெட்டீரியல் வந்து மோத போகுது. ஓகே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக புரிய வைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த கண்டெய்னரில் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது, இந்த கண்டெய்னர்லேயும் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு கண்டெய்னரும் சேர்த்தனாக்கா எந்த ஒரு ஆஸ்மோட்டிக் ப்ரெஷருமே அப்ளை ஆகாது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் சேமாக இருக்குது. ஓகே, கான்சன்ட்ரேஷன் சேமாக இருந்தால் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அப்ளை ஆகாது, மெம்பரேனும் இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகும், இது ரெண்டும் வந்து எதுவுமே ரியாக்டே ஆகாது. கரெக்டாக ரியாக்டே ஆகாது. ஏன்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் எப்போ க்ரியேட் ஆகும், லோவர் ப்ரெஷர்லேருந்து ஹையர் ப்ரெஷருக்கு மூவ் ஆனால் தான் அது வந்து அந்த மூவ்மெண்ட் நடக்கும், ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும். கரெக்டாக? பட் இப்போ என்ன ஆகும்னா ஐசோடானிக் சொல்யூஷன், டானிக் சொல்யூஷன்னா போத் சொல்யூஷன் ஹேவ் சேம் கான்சன்ட்ரேஷன். ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பயாலஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்குலாம் உடம்பு சரியில்லைன்னா ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க, ஞாபகம் இருக்கா? சில பேர் டிப்ஸுன்னு சொல்லுவோம். டிப்ஸ் கிடையாது, ட்ரிப்ஸு. இன்ஃபேக்ட் நானே அப்படி தான் சொல்லிகிட்ருப்பேன். இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். ட்ரிப்ஸ் ஏற்றுவோம். ட்ரிப்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்ம சொல்யூஷனில் சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாகிடும். சொல்யூஷனுங்கிறப்ப நம்ம பாடியில் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுனால சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாகிடும். செல்ஸ் எல்லாம் வந்து அந்த சேச்சுரேஷன் கம்மியாக ஆரம்பிச்சிடும் சால்ட்டோடது. ஸோ அதனால் நமக்கு எனர்ஜி கம்மியாகிடும். எனர்ஜி கம்மியாகிறது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரிப்ஸ் ஏற்றுவோம். அந்த ட்ரிப்ஸில் என்ன இருக்கும்னாக்கா NaCl இருக்கும். ஓகே, நம்ம செல் எடுத்தோம்னாக்கா நம்ம செல்லையும் NaCl தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரிப்ஸை வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம தேவையான மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் ஏற்றுறோம், இதெல்லாம் ஏற்றுறோம்னா கூட ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NaCl கண்டிப்பாக
ட்ரிப்ஸில் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா இப்போ ட்ரிப்ஸில் அந்த பாட்டில் எடுத்து பார்த்தோம்னா அங்கே எழுதியிருக்கோம் 0.9% ஆஃப் வெயிட் பை வால்யூம் ஆஃப் NaCl அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி நம்மளோட ஹியூமன் பாடியோட செல் இருக்குல்ல, அந்த செல்லில் ஒரு செல் எடுத்து பார்த்தோம்னா NaClோட கான்சன்ட்ரேஷன் அதுலேயும் வந்து 0.9% தான் இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரிப்ஸ் வந்து ஒழுங்காக வேலை செய்யும் அண்ட் உங்கள் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது. அது வந்து நமக்கு நல்லது. அப்படி வந்து இந்த வேல்யூவோடு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்துச்சுனாக்கா அது வந்து நமக்கு ரொம்ப விபரீதமாக போய் முடிஞ்சிடும். செல்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகிடும், இல்லாட்டி வந்து செல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிங்க் ஆகிடும். ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்கி ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மெத்தடை வந்து இந்த மாதிரி நம்ம செல்லும் அதுவும் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா, கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஐசோடோனிக் சொல்யூஷன் மாதிரி சொல்லுவோம். சரியா, இதான் எக்ஸாம்பிள் ஆஃப் ஐசோடோனிக். ஓகே, ஜென்ரலாக சொல்கிறோம்னா 2 சொல்யூஷனுக்குமே என்ன இருக்கணும், ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஐசோடோனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். சரியா, அப்போ அந்த இடத்துல வந்து எதுவுமே வாட்டர் அப்சர்வ் பண்ணாது, எதுவுமே வாட்டர் விடாது. சரியா, இப்போ அடுத்து ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. ஹைப்போடோனிக் சொல்யூஷன்னா அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், அதே ட்ரிப்ஸோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக ட்ரிப்ஸ் இருக்குது. ஓகே, ட்ரிப்ஸோட கான்சன்ட்ரேஷன் 0.9 NaCl சொல்லிட்டேன். இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனோட செல்லில் வந்து 0.9 NaCl இருக்க வேண்டிய கான்சன்ட்ரேஷன் வந்து இவனுக்கு எவ்வளோ இருக்குன்னா 0.7% ஆஃப் NaCl தான் இருக்குது. ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் யார்கிட்ட கம்மியாக இருக்குது, செல் கிட்ட கம்மியாக இருக்கா இல்லை நீங்கள் வச்சுருக்க வெளியே இருக்க அந்த ட்ரிப் சொல்யூஷனில் கம்மியாக இருக்கானா, செல்லோட கான்சன்ட்ரேஷன் தான் கம்மியாக இருக்குது. செல் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. ஓகே, ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும், லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும் வாட்டர் சால்வெண்ட். கரெக்டாக, அப்போ செல்லை சுற்றி இருக்க செமி பர்மியபிள் மெம்பரேன் இங்கே இருக்குது. என்ன ஆகுது, வாட்டரெல்லாம் செல்லேருந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும், அந்த செல் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகி அந்த பாக்டீரியாவுக்கு நடந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம செல் வந்து டெட் ஆகிடும். சரியா, ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஹைப்பர்டானிக். ஓகே, வெளியே இருக்கிறது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்பர், வெளியே இருக்கிறது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்பர், உள்ளே இருக்கிறது இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறத பார்ப்போம், அது வேறு. சரியா, ஸோ வெளியே இருக்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்பர், உள்ளே இருக்கிறது அதிகமாக இருந்துச்சுனாக்கா ஹைப்போ. ஓகே, சரியாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ both solution are not equally concentrated. The solution, one of the solution will be of higher concentration and the other one will be the lower concentration. அந்த கேஸை வந்து எதுக்கு வந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அது வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிடும். ஓகே, அது வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிடும். ஓகே, புரிஞ்சா. ஸோ அடுத்து வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷனில் என்ன ஆகுதுன்னாக்கா அதே சொல்யூஷன் தான், அதே ட்ரிப் சொல்யூஷன் தான். ஓகே, அது வந்து 0.9 இப்போ வந்து கொஞ்சம் லெட்டர்ஸ் வந்து 0.9% ஆஃப் NaCl ட்ரிப் சொல்யூஷனில் இருக்குது. ஆனால் அந்த ஹியூமனோட செல்லில் வந்து என்ன ஆகிடுச்சு, இப்போ பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அந்த கான்சன்ட்ரேஷன் பர்சன்டேஜ் வந்து 1% இருக்குது. இப்போ யார்கிட்ட அதிகமான இது இருக்குது கான்சன்ட்ரேஷன், ஹியூமன் செல்லுக்கு. அண்ட் ஆஸ்மோசிஸ் எப்போ நடக்கும், ஆஸ்மோசிஸ் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். அப்போ என்ன ஆகும், இந்த ட்ரிப் சொல்யூஷன் ரொம்ப அதிகமாக செல்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஆஸ் அ அந்த செல் வந்து பெருசாகிடும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த சென்னாதான்லாம் ஏன் வந்து தண்ணியில் போட்டோன்னே பெருசாகுது. ஓகே, அப்போ அதில் வந்து என்ன ஆகுது, ஹைப்போடோனிக்கா இல்லை வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லி கொடுத்தா ஐசோடோனிக். ஓகே, ஆப்வியஸாக ஹைப்போடோனிக் தான் அங்கே நடக்குது. ஏன்னா இந்த செல்லுக்குள்ளே நிறைய வாட்டர் போனால் பல்ஜ் ஆகிடும். புரிஞ்சா, அதனால செல் வந்து ஸ்வெல் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஆஸ்மோசிஸ் டாபிக். ஓகே, ஸோ இப்போ இதே ஆஸ்மோசிஸ் டாபிக் வச்சு ஒரு சின்ன டாபிக் ஒன்று இருக்குது, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட வாட்டர் எல்லாம் ஒர்க் ஆகும். சரியா, ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா, அதே செட்டப் தான். ஓகே, அதே செட்டப் தான். என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல சால்வெண்ட் வச்சுக்கிறோம், இந்த இடத்துல சொல்யூஷன் வச்சுருக்கோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் ஆல்ரெடி நம்ம. ஓகே, ஒரு ப்ரெஷர் இருக்குது, இல்லை வந்து நம்மளோட ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் இல்லை, இந்த பக்கம் வந்து நமக்கு ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், ஏதோ ஒரு ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் நடக்குதுன்னு வச்சுப்போம். சரியா, ஸோ இப்போ இது என்ன ஆகுது, ஒரு சேம்பர், இல்லை வந்து நம்ம சொல்யூஷன் அண்ட் சால்வெண்ட். ஸோ இப்போ நம்ம வாட்டர் எடுத்தோம்னா சொல்யூஷனில் தான் நம்மளோட நார்மல் வாட்டர். ஓகே, க்ளீன் பண்ணாத வாட்டர், உங்கள் டேப் வாட்டராக இருக்கட்டும் அதில். ஏன்னா அந்த டேப் வாட்டரில் வாட்டரும் இருக்கும், நிறைய இம்ப்யூரிட்டிஸும் இருக்கும். சரியா, ஆனால் இந்த இடத்துல வந்து பியூர் வாட்டர் தான் இருக்கும். கரெக்டாக, சால்வெண்ட் சைடில். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் டேப் வாட்டரோட கனெக்ஷன் கொடுத்துருப்போம். ஓகே, நார்மலாக என்ன ஆகணும், எல்லோரும் யோசிச்சு சொல்லுங்கள். ஸோ நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சால்வெண்ட் வந்து ஆப்வியஸாக சொல்யூஷன் சைடுக்கு வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக, பட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுப்போம். வாட்டர் எந்த சைடில் டேப் வாட்டர் வருதோ அந்த சைடில் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்கறனால என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரெஷரோட அதிகமாகிடுது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் நம்ம சொல்யூஷன், ஓகே, ஸோ ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆகும், நம்ம சொல்யூஷன் சைடு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகுது. ஓகே, ரொம்ப 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 அதிகமாகுது, இந்த பக்கம் ப்ரெஷர் கம்மியாகுது. ஸோ என்ன ஆகும்னாக்கா, நம்ம வாட்டரில் இந்த சைடில் ஆப்போசிட் ப்ரெஷர் கொடுத்து நம்ம வாட்டரை இந்த பக்கம் மூவ் பண்ண வைக்கிறோம். சரியா, அண்ட் இந்த இடத்துல என்ன இருக்குது, ஆல்ரெடி செமி பர்மியபிள் மெம்பரேன் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து டர்ட்டி வாட்டர் இருந்துச்சுன்னா கூட
இந்த பக்கம் தாண்டி வந்துச்சுனாக்கா பியூர் வாட்டர் மட்டும்தான் வரும். ஸோ இந்த வாட்டர் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சா? So this is all about reverse osmosis process. When more pressure is applied more than the osmotic pressure, osmotic pressure ஓட அதிகமான ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா சொல்யூஷன் வந்து என்ன ஆகிடும், நார்மலாக சால்வெண்ட்லேருந்து சொல்யூஷன் மூவ் ஆகும். பட் இப்போ வந்து சொல்யூஷன்லேருந்து சால்வெண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம மூவ் பண்ண வைக்கிறோம். சரியா? ஸோ இந்த நாள் என்ன ஆகுதுன்னா அந்த இம்ப்யூரிட்டிலாம் மட்டும் தனியாக ஃபில்டர் ஆகிடும், உங்களுக்கு பியூர் வாட்டர் மட்டும் அந்த சைடில் வரும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஆஸ்மாசிஸ் டாபிக். ஸோ அடுத்து லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் சாப்டர் பார்ப்போம், Vant Hoff ஃபேக்டர். ஓகே, Vant Hoff ஃபேக்டர்னா என்னென்னு பார்ப்போம். ஐன்னு சொல்லி டெபிக் பண்ணுவோம், Vant Hoff ஃபேக்டர் ஐ. ஓகே, ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நல்லா கவனிச்சுக்கோங்க. whenever we calculate the values from the colligative property according to the formula differ from the experimental value. அதாவது colligative ப்ராப்பர்ட்டியில் இப்போ 4 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் கரெக்டாக. எலிவேஷன் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் பார்த்தோம், டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தோம், அண்ட் அப்புறம் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் பார்த்தோம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பார்த்தோம். இதெல்லாம் வந்து என்னது, லிக்விடோட ஒரு ப்ராப்பர்ட்டி, எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரியா? இந்த வேல்யூ வந்து இதே விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டக்ட் பண்ணி பார்த்தா ஒரு வேல்யூ வரும். இந்த 2 வேல்யூவும் வந்து ஈக்குவலாக இருக்காது. ஓகே, ஈக்குவலாக இருக்காது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் Vant Hoff ஃபேக்டர். ஸோ Vant Hoff என்ன பண்ணனா, ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாரு. அந்த ஃபேக்டரை வந்து நம்ம கால்குலேட்டட் வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா அது ப்ராக்டிக்கல் வேல்யூஸ் கூட வந்து ஈக்குவல் ஆகிடும். சரி, அதான் Vant Hoff ஃபேக்டர். ஓகே, ஸோ ஜென்ரலாக Vant Hoff ஃபேக்டர் வந்து ஐன்னு சொல்லுவோம். ஐ இஸ் ஈக்குவல் டு அப்சர்வ்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, எக்ஸ்பெரிமெண்டலாக நீங்கள் பண்ணி ஒரு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்திருக்கோம்ல, அந்த வேல்யூ டிவைடட் பை கால்குலேட்டட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, கால்குலேட்டர்னால் உங்கள் தியரிட்டிக்கலாக நீங்கள் வந்து சம்ஸில் வந்து அந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து டிவைட் பண்ணோம்னா Vant Hoff ஃபேக்டர் கிடச்சிரும். அப்சர்வ்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிவைடட் பை கால்குலேட்டட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, கால்குலேட்டரில் ஃபார்முலா யூஸ் ஆகும், அப்சர்வ்டில் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே ஐக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, மோல்ஸ் பொறுத்து. அப்சர்வ்ட் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல டிஃபர் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா டிஃபர் ஆகும். கால்குலேட்டர் மேலே வந்துடுச்சு, calculated molar mass upon observed molar mass. கால்குலேட்டர் பாருங்கள், இந்த இடத்துல மேலே வந்துடுச்சு. மோலார் மாஸ் பார்த்தோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு நம்மளோட ஐக்கு இருக்கும், பட் வேல்யூஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். சரியா? ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு calculated molar mass upon observed molar mass. இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா, பட் ஆக்சுவல் ஃபார்முலா என்னன்றதை இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ஸோ அதை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் யுவர் காம்படேட்டிவ் எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதனால் இந்த சேஞ்ச் வருது, அப்சர்வ்டு வேல்யூக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கிற வேல்யூக்கும் ஏன் அந்த சேஞ்ச் வருது, கால்குலேட்டட் வேல்யூக்கும் ஏன் சேஞ்ச் வருதுன்னா ஒரு ரெண்டு ரீசன் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அசோசியேஷன். ஓகே, அசோசியேஷனால் வருது. அசோசியேஷன் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஜென்ரலாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தா நம்மளோட சால்ட் சொல்யூஷனுக்கும் நம்மளோட ஆசிட்க்கும் மட்டும்தான் வரும். ஆசிட் அண்ட் ஆல்கலைன் சொல்யூஷனில் அவ்வளோ வராது. ஜென்ரலாக சால்ட் சொல்யூஷனையும் ஆசிட்லேயும் இந்த டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஒருவேளை சொல்யூஷன்ஸ் நீங்கள் சாப்டர் வந்து கொஷின் ப்ராப்ளம் நியூமரிக்கல் போடுறப்ப ஒருவேளை ஆசிடோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சால்ட் சொல்யூஷனோ கொடுத்தாக்கா, அப்போ நீங்கள் வந்து கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா லாஸ்ட்டாக Vant Hoff ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ அதை வந்து இப்போ நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ரீசன் அசோசியேஷன் ஜென்ரலாக ஆசிட்ஸ்க்கு தான் நடக்கும். ஓகே, அசோசியேஷன் என்னென்னா ஒன்றும் இல்லை, ஆசிட்டில் ஜென்ரலாக என்ன இருக்கும், ஒரு பேசிக் ஏதோ ஒரு ஆசிட் எடுத்துக்கணும், CH3COOH எடுத்துக்கிறேன், CH3COOH. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆசிட் எடுத்தனாக்கா இந்த ஆசிட் என்ன இருக்கும், O and H இருக்கும். ஸோ இந்த ஆசிட்டில் வந்து ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்கும். சரி, இது வந்து ஒரு மாலிக்யூல். ஸோ இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்தோம்னா நிறைய COOH மாலிக்யூல் இருக்கும் கரெக்டாக. அதே மாதிரி இன்னொரு மாலிக்யூல் இங்கே இருக்குது, CH3COOHோட மாலிக்யூல் இங்கே இருக்குது. அதை ஜஸ்ட் உல்ட்டாக வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஹைட்ரோஜன் வந்து ஆக்சிஜன் கூட ஈஸியாக ஹைட்ரோஜன் பாண்ட் க்ரியேட் ஆகும் கரெக்டாக. அப்போ இந்த மாலிக்யூலோட ஹைட்ரோஜன் பாண்ட் இந்த மாலிக்யூலோட ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரோஜன் பாண்ட் க்ரியேட் பண்ணிவிடுது. அந்த இந்த மாலிக்யூலோட ஹைட்ரோஜன் இந்த மாலிக்யூலோட ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரோஜன் பாண்ட் க்ரியேட் பண்ணிவிடுது. சரியா? அப்போ என்ன ஆகுது, 2 தனித்தனி மாலிக்யூல். ஓகே, 2 தனித்தனி மாலிக்யூல்ஸ் இப்போ ஒரே மாலிக்யூல்ஸாக மாற்றிடுச்சு. ஓகே, ஒரே மாலிக்யூல்ஸாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒருவேளை நான் என்னோடய பீக்கரில் 10 தனித்தனி OHோட மாலிக்யூல் போட்டேனாக்கா அது ஃபைனலாக பீக்கருக்குள்ளே போய் இந்த மாதிரி ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு 5 மாலிக்யூலாக மாறிடும். ஓகே, ஸோ மாலிக்யூலோட கவுண்ட் மாறுது அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறும் கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் வெளியேருந்து ஒரு நம்பர் ஆஃப் மோல்ஸ் போடுவீங்க, உள்ளே போனதுக்கப்புறம் அது ஒரு நம்பர் ஆஃப் மோலாக மாறுது. ஓகே, ஸோ அப்படி மாறுறதுனால உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் டிஃப்ரென்ஸ் வந்துடுது. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்னால தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு சேஞ்ச் வருது ஆக்சுவலுக்கும் ப்ராக்டிக்கலுக்கும். சரியா? ஸோ when such molecules come in contact with the solution all the hydrogen bond will
become attached and the association of molecule take place. அதாவது நிறைய மாலிகுல்ஸ் போட்டோம்னா அது வந்து கொஞ்சம் கவுண்ட் கம்மியாகிடும். ஏன்னா ரெண்டு மாலிகுலும் ஒரு மாலிகுலாக மாறிடுச்சு கரெக்டாக. ஸோ அதனால் கொஞ்சம் அதோட கவுண்ட் கம்மியாக நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியாகும். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி கம்மியாகுதுன்றதும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ வைல் ஆடிங் இன் அ சொல்யூஷன் வி புட் 10 molecules of CH3COH. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒருவேளை என்னோடய சொல்யூஷனில் நான் 10 molecules of CH3COH எடுக்கிறேன். தனித்தனி மாலிகுல் 10 molecules of CH3COO எடுக்கிறேன். ஆனால் அதை வந்து நான் சொல்யூஷனுக்குள்ளே போட்டு வச்சதுக்கப்புறம் அது 5 மோலாக மாறிடுச்சு, 5 மாலிகுலாக மாறிடுச்சு. ஏன்னா இப்போ தான் ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலும் சேர்ந்துட்டு 2 ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அது மாதிரி 10 மாலிகுல் வந்து 2 பிரிஞ்சுனா பேர் ஆகிடுச்சுன்னா 5 பேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக 5 மாலிகுல் தான் உங்களுக்கு வந்து வெளியே வந்து இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த ப்ராசஸை தான் என்ன சொல்கிறோம், நம்ம அசோசியேஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரிலேஷன் கொண்டு வருவோம் சரியா. ஸோ அசோசியேஷன் வந்து ஜென்ரலாக ஆசிட்ஸ்க்காகும். ஸோ நீங்கள் எப்பயாச்சும் ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணணும் சரி. எப்பயாச்சும் ஆசிட் பார்த்தாக்க இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணணும். எப்படி வருதுன்னு பார்ப்போம். டிசோசியேஷன்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஞாபகம் இருக்கா? டிசோசியேஷன் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஆசிட் மாலிகுல் போடுறீங்க. ஒரு இனிஷியல் டைமில் 10 ஆசிட் இருக்குன்னா குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும், பாதி ஆசிட் மாலிகுல் வந்து கன்சியூம் ஆகிடுது. அதுதான் வந்து ஆல்ஃபான்னு சொல்லுவோம், டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் n molecules ஆஃப் A எடுத்துருக்கேன், ஒரு ஆசிட் மாலிகுல் n molecule ஆஃப் A எடுத்திருக்கேன். அது வந்து ப்ராடக்ட்டில் அந்த ஹைட்ரோஜன் பாண்ட்லாம் கம்பைன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, சேர்ந்துடுச்சு. தனித்தனியாக n molecule ஆஃப் A இருந்தது வந்து இப்போ என்ன ஆகிடுச்சு, A molecules ஆஃப் n ஆகிடுச்சு. ஓகே, அதாவது 10 H இப்படி எடுத்தனாக்கா அது வந்து இப்போ என்ன ஆகிடுச்சு, H/10. அது வந்து எல்லாம் ஒரே காம்பவுண்டாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குனாக்கா இனிஷியலாக என் கான்சன்ட்ரேஷன் இது வந்து ஃபுல்லாக இருக்குது, 1ன்னு வச்சுப்போம். இனிஷியலாக 1 மோல் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ப்ராடக்ட் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஆல்ஃபா கொடுத்துருப்பாங்க, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா இந்த 1 மோல்லேருந்து கொஞ்சம் ஆசிட் வந்து கரைஞ்சி போயிருக்கும், அந்த பக்கம் ரியாக்ட் ஆகிருக்கும். அது என்னன்னு சொல்லுவோம், ஆல்ஃபா மேலே வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 - ஆல்ஃபா தான் வந்து மீதி இங்கே இருக்கும் அட் எனி டைம். ஆனால் ப்ராடக்ட்டில் என்ன இருக்கும், அந்த ஆல்ஃபா வந்து கண்டிப்பாக ஆட் ஆகிருக்கும். அதை வந்து டிவைட் பண்ணணும். நான் ஞாபகம் இருக்குல்ல, ஆல்ஃபாவை வந்து நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூட டிவைட் பண்ணோம்னா ரிமைனிங் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஆல்ஃபா அப்பான் என்னன்னு வரும் சரியா. ஸோ இப்போ எனி டைமில் வந்து என்ன ஆகிடுச்சு, அட் எனி டைம் இவ்வளோ மாலிகுல்ஸ் ரிமைனிங், இவ்வளோ மாலிகுல்ஸ் வந்து ப்ராடக்ட்டில் ரிமைனிங். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் படி என்ன சொல்கிறேன், வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் என்ன சொன்னேன், மோல்ஸ் படி பார்த்தோம்னா இது மோல்ஸ் தானே மேலே இருக்குது. மோல்ஸ் படி பார்த்தோம்னா அப்சர்வ்ட் மோல்ஸ் டிவைடட் பை கால்குலேட்டட் மோல்ஸ் வரும் சரியா. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல லாஸ்ட்டாக அட் எனி டைம் எவ்வளோ மோல்ஸ் பாக்கி இருக்குது, அட் எனி டைம் 1 - ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பை n மோல்ஸ் பாக்கி இருக்குது. ஸோ அது மேலே வந்துடும் 1 - ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா அப்பான் n, வேர் ஆல்ஃபா இஸ் அ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் n இஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, ஜென்ரலாக இது வந்து உங்களுக்கு ஆசிடை பொறுத்து வேரி ஆகும். CH3COHனா 2ன்னு வரும், n-க்கு வந்து 2ன்னு வரும். ஓகே, அதுவே வந்து வேறு ஆசிட் இருந்துச்சுன்னா 3 மாலிகுல் வந்து சேருதுன்னா 3ன்னு வரும். ஸோ எத்தனை மாலிகுல் சேருதோ அதுதான் n வரும் சரியா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடட் பை இங்கே எவ்வளோ இருக்குது, 1 + 0. ஸோ அதாவது இனிஷியலாக இவ்வளோ இருக்குது. ஸோ 1 + 0 போடுறது நான் டேரெக்டாக 1 போட்டுக்கிறேன். சில புக்கில் பார்த்தோம்னா இது 100ன்னு இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். இது ஃபேக்டர்ன்றனால 100ன்னு போட்டாலும் ஒன்று தான், 1ன்னு போட்டாலும் ஒன்று தான். ஸோ இதான் வந்து ஃபார்முலா ஃபார் ஆசிட். ஒருவேளை அசோசியேஷன் நடக்குதுன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இப்போ உங்கள் சொல்யூஷனில் வந்து ஆசிடை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. ஃபைனலாக என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், இப்போதைக்கு ஐ வந்து ஆசிடாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி வச்சு கால்குலேட் பண்ணணும். அடுத்து இன்னொரு ரீசன்னா டிசோசியேஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரலாக பேஸ்க்கு தான் நடக்கும் டிசோசியேஷன். ஓகே, பேஸ் NaCl எடுத்தோம்னா NaCl என்ன ஆகும், டிசோசியேட் ஆகும், Na+ and Cl- ஆகும். அதாவது NaCl வந்து 1 மோல் எடுத்திங்கன்னா ப்ராடக்ட்டில் என்ன கிடைக்கும், Na+ம் கிடைக்கும், Cl- கிடைக்கும். 1 mole ஆஃப் Na+, 1 mole ஆஃப் Cl-. அப்போ என்ன ஆகுது, 1 மோல் கொடுத்தீங்க பட் ஆனால் 2 மோல்ஸ் வந்து ரிசல்ட் கிடைக்குது. அப்போ நீங்கள் கொடுக்குறதோட அதிகமான மோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டாக. அப்போ இந்த மாதிரி இதுக்குள்ளே எப்படி நம்ம ஐ கண்டுபிடிக்கணும்னு நான் பாருங்கள். இப்போ நீங்கள் போடும்போது ஒரு மாலிகுல் வந்து AN-ல இருக்குது. ஓகே, கம்பைண்டாக இருக்குது. பட் அது வந்து ப்ராடக்ட்டில் வந்து தனித்தனியாக ஆகிடுச்சு, n × A மாறிடுச்சு கரெக்டாக. வேறு n வந்து இந்த என்ன ஒன்றும் இல்லை, எத்தனை பிரியுதோ அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல n என்ன வரும்னாக்கா 2, ஏன்னா ஒரு மாலிகுல் வந்து 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் n = 2 சரியா. ஸோ அந்த மாதிரி n வந்து அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ அதே ஃபார்மில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக 1 மோல் இருக்கப்போ இனிஷியலாக இது 0வாக இருந்துச்சு. பட் இது வந்து ஆல்ஃபா டைமுக்கு அப்புறமா 1 - ஆல்ஃபா மாறிடுச்சு ரியாக்டண்ட்டில். ப்ராடக்ட்டில் வந்து அது வந்து என்ன ஆகும், n × ஆல்ஃபா அந்த பக்கம் வந்து டிவைட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து n × ஆல்ஃபா, ஏன்னா இது வந்து என்ன ஆகுது, டிசோசியேட் ஆகுது. ஸோ n × ஆல்ஃபாவாக மாறிடுது சரியா. ஸோ அதே ஐயோட ஃபார்முலா பார்த்தோம்னா 1 - ஆல்ஃபா அப்பான் 1 n ஆல்ஃபான்னு வரும் டிவைடட் பை 1.
ஓகே புரிஞ்சா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து யாருக்கு பேஸ் ஆல்கலைனுக்குலாம் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். சரியா? ஸோ இப்போ இதை வச்சு என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ கால்குலேட் பண்ணுறோம்ல கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். அந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் இந்த ஐயோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வேல்யூ கிடச்சிரும். ஓகே டு மேக் கால்குலேட்டட் வேல்யூ அண்ட் தியரிட்டிக்கல் கொலிகேட்டிவ் வேல்யூ ஈக்குவல் வி யூஸ் திஸ் ஃபேக்டர். ஓகே ஸோ என்னென்ன கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ரிலேட்டிங் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் கரெக்டாக, அடுத்து எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், அடுத்து டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், அடுத்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஓகே ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். ஓகே இது மட்டும் இந்த ஃபார்முலா மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன். P0 minus Psன்னு வரும். P0 minus Ps upon P0 is equal to N2 upon N1 plus N2 into ஃபைனலாக என்ன பண்ணணும் ஐயால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இதான் கரெக்டான ஆன்சர். ஓகே அதே மாதிரி எலிமினேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் ஃபார்முலா என்ன Kb into M வேர் ஸ்மால் m is a molality இதை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் ஐயை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு Kf into Mன்னு வரும். இதுவும் மொலாலிட்டி தான். இன்ட்டு ஐ பண்ணோம்னா கரெக்டான ஆன்சர் கிடச்சிரும். பை அது ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வேணுன்னா சிஆர்டி கூட ஐயை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா கரெக்டான ஆன்சர் கிடச்சிரும். ஓகே ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் சொல்யூஷன்ஸ் சாப்டர். வித் திஸ் உங்கள் சொல்யூஷன் சாப்டர் முடிஞ்சு. ஸோ எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிறது தான் ஒரு சாப்டர் முடிஞ்ச உடனே உங்களுக்கு சொல்கிறது. எப்போவுமே ஒரு சாப்டர் ஃபுல்லாக வீடியோ லெக்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து என்சிஆர்டியை சால்வ் பண்ணணும். என்சிஆர்டியை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த சாப்டர் பேஸ் பண்ணியிருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபுல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்சிஆர்டியில் இருக்க டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் சாப்டர். ஓகே அப்போ உங்களை வந்து இந்த சாப்டரில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி பேரும் ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு டேரெக்டாக கொஷின் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கஷ்டம். ஓகே ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி என்சிஆர்டியோட லாங்குவேஜை புரிஞ்சுக்கணும். அதுக்காக சும்மா என்சிஆர்டி ஒரு வாட்டி ரீட் பண்ணணும். ஃபைனலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிச்சுட்டு ஜஸ்ட் உங்களோட என்சிஆர்டி கொஷின் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடும் ஃபுல்லாக. ஓகே வித் திஸ் நம்ம என் பண்ணிக்கலாம். நாளையிலேருந்து நம்ம நியூக்ளியஸ் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.